வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பிளாக் செயினோட பார்ட் 6. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஏற்கனவே கனாஷ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் பிளாக் செயின் டூலில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 10 அக்கௌண்ட் இருக்குது. அந்த 10 அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்ம ஏற்கனவே வெப்3 யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே web3.js யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு நோட் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த நோட் அப்ளிகேஷனோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டைரக்டரியில் ஒரு index.html அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருவோம். ஒரு HTML ஃபைல் மூலமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெமிக்ஸில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஒரு ரெமிக்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் ஐடியில் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணிவிட்டு அந்த டிப்ளாய் பண்ண கான்ட்ராக்டோட இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் ஃப்ரம் ஒரு HTML மூலமா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் வயா web3. ஸோ இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to create one smart contract in remix ஆன்லைன் ஐடியில் கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் அதை டிப்ளாய் பண்ணிடுவோம். டிப்ளாய் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட அட்ரஸ், கான்ட்ராக்ட் அட்ரஸ், அதோட அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ் API இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு HTML ஃபைல், ஒரு நோட் அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு HTML ஃபைலில் யூஸ் பண்ணி web3.js மூலயமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெமிக்ஸில் இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டை என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சஸ் பண்ண போகிறோம். எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா கனாஷ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் பிளாக் செயின் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா web3.js உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது நம்ம ரெமிக்ஸில் இருக்கும்போது நம்ம ரெமிக்ஸ் ஐடியில் என்ன பேசிஸில் நம்ம கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா web3 ப்ரொவைடர் யூஸ் பண்ணி நம்ம கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது என்னென்ன அப்படின்னா ரெமிக்ஸ் ஆன்லைன் ஐடியில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சாலிடிட்டி யூஸ் பண்ணி. அடுத்தது விசுவல் ஸ்டுடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் நோட் அப்ளிகேஷனில் ஒரு index.html யூஸ் பண்ணி அதில் சிம்பிளாக ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு web3.js யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா கனாஷோட லோக்கல் பிளாக் செயினை ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதை ஆக்சஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலயமா என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ரேஷனை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கனாஷ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். சேஞ்ச் த மோட் டு எக்ஸிக்யூட் கனாஷ். ஸோ கனாஷ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா we will move on to open a browser. ஸோ இப்போ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கனாஷ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கனாஷில் நம்ம ஏற்கனவே இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இல்லைன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்றுனா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஒர்க் ஸ்பேஸ், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டோம். பேரலாக ப்ரௌசரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா remix.ethereum.org remix.ethereum.orgங்கிற வெப்சைட் போய்க்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு செஷனில். அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட ப்ரோக்ராம் message.syl அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அதையே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் parallelly we need to blockchain part 6 அப்படின்னு வச்சுக்கலாம். தென் சேவ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருவோம். சேவ் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக we will be having some 10 அக்கௌண்ட்ஸ் இங்கே கிடச்சிரும். ஸோ அதில் பிளாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஜெனிசிஸ் பிளாக் மட்டும் தான் இருக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மினிமைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்துடலாம். message.syl ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்துட்டு ஸோ இதில் நம்மளுக்கு நெசசரியான ப்ளக்கின்ஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளக்கின்ஸில் போய்ட்டு ஸ்க்ரால் பண்ணோம்னா ஸோ வில் பி கெட்டிங் டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துடும். அதை ஆக்டிவேட் பண்ணி விட்ருலாம். ஸோ அடுத்தது கம்பைலர், சாலிடிட்டி கம்பைலர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்.
ஸோ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ப்ராக்மா சாலிடிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கான்ட்ராக்ட்டுங்கிறது கீவேர்ட். அது என்ன கான்ட்ராக்ட்னா கான்ட்ராக்ட் நேம் வந்து மெசேஜ்னு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ஒன் ஆஃப் த வேரியபிள் இருக்குது மை மெசேஜ் அப்படின்னு. வி ஆர் யூசிங் 2 ஃபங்க்ஷன்ஸ், செட் மெசேஜ் அண்ட் கெட் மெசேஜ்னு இருக்குது. செட் மெசேஜில் ஒரு ஸ்ட்ரிங் மெமரி எஸ்டிஆர் அப்படிங்கிறது வாங்கிக்கிறோம். இது செட் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணோம். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த குளோபல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது கெட் மெசேஜுங்கிறது கால் பண்ணும்போது வியூ மோடில் இது டிஸ்பிளே பண்ணோம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கான்ட்ராக்ட். இப்போ இந்த கான்ட்ராக்டை நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிடிட்டி கம்பைலரில் போயிட்டு இந்த கம்பைல் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம பட்டனை கிளிக் பண்ணோம். கம்பைலுங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு க்ரீன் கலரில் டிக் மார்க் இது மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ரன் டிப்ளாய் அண்ட் ரன் அப்படிங்கிறதுல போயிட்டு ஜாவா விர்ச்சுவல் மெஷினில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நார்மலாக இந்த லோக்கல் மெஷினில் இருக்கிற அந்த லோக்கல் ப்ரௌசரில் இருக்கிற நம்ம ஒரு விர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இது டிப்ளாய் பண்ணியிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ டிப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா இங்கே அது மாதிரி வரும். ஸோ இது டிப்ளாய் ஆனதுக்கப்புறமேல இங்கே கீழே டிப்ளாய்ட் கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரால் பண்ணோம்னா செட் மெசேஜ்னு இருக்கும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு செட் த மெசேஜ் block 1 அப்படின்னு வைக்கிறேன். வச்சுட்டு செட் மெசேஜ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மெசேஜ் செட் ஆகிடும். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ட்ரான்சாக்ஷன்ஸ் இங்கே எனேபிள் ஆகிருக்கும். செட் மெசேஜ் வந்து பெண்டிங் அப்படின்னு வருது. இந்த ட்ரான்சாக்ஷன் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நான் கெட் மெசேஜுங்கிறத கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ண நம்ம பாஸ் பண்ண block 1ங்கிறது இங்கே ரிட்ரைவ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு விதத்தில் நம்ம பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்விரான்மெண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் விர்ச்சுவல் மெஷின்ங்கிறது யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு. அதேமாதிரி இன்ஜெக்டட் வெப்3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செட் ஃபங்க்ஷன் செட் மெசேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு அலர்ட் வரும். அப்புறம் அதை கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகும், செட் மெசேஜ் ட்ரெண்ட் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துட்டோம். இப்போது பார்க்காத ஒன்று என்னென்னா வெப்3 ப்ரொவைடர் கொடுக்க போகிறோம். இப்போ வெப்3 ப்ரொவைடர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜில் கீழே பார்த்தீங்கன்னா வெப்3 ப்ரொவைடர் என் பாயிண்ட் அப்படின்னா என் பாயிண்ட் யூரல் என்னன்னு கேட்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக அது லோக்கல் ஹோஸ்ட் 8545 இருக்குது. என்ன பண்ணலாம்னா இதை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ வெப்3 ப்ரொவைடர்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஓகே அப்படிங்கிறது கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணால் நாட் பாசிபிள் டு கனெக்ட் டு த வெப்3 ப்ரொவைடர், மேக் ஷூர் த ப்ரொவைடர் இஸ் ரன்னிங் அண்ட் ஏ கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இஸ் ஓப்பன் கனெக்ஷனானு கேட்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கனாஷ் போய்க்கிறோம். கனாஷ் போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8545ங்கிறதுக்கு வேலை நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த போர்ட்டுக்கு செட்டிங்ஸ் கனாஷில் போய் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே ஒர்க் ஸ்பேஸோட சர்வர் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டு இந்த போர்ட்டை மட்டும் 8545 மாற்றிட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் அண்ட் ரீஸ்டார்ட் கொடுத்துட்றோம். இப்போ போர்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேல இங்கே என் பாயிண்ட் வெப்3 கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். லெட்டஸ் செக் வெப்3 ப்ரொவைடர் கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் வரல, எந்த ஹைலைட் ஆகலை. ஸோ அநேகமாக இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கம்பைல் பண்ணிட்டோம், அதேமாதிரி டிப்ளாய் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இங்கே முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஆக்சஸ் பண்ணணும், வேறு ஒரு ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் மூலியமாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தேவை ஒன்று வந்து எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், டிப்ளாய் பண்ணியிருக்கோங்கிறது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு விஷயம், அடுத்தது கம்பைலரில் போனீங்க அப்படின்னா கம்பைலரில் இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஸோ வில் பி ஹேவிங் ஏபிஏ அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேபி கம்பைலேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போய் பார்ப்போம். ஸோ அதில் மெட்டா டேட்டா அப்படிங்கிறது இருக்குது, பைட் கோட் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்தது அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாமே அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கணும். அதை நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம், HTML ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம், வெப்3 யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது ABI வேணும். அடுத்தது நம்மளுக்கு இங்கே இருக்கிற
இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, டிப்ளாய் பண்ணியிருக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ வெப்3 யூஸ் பண்ணியிருக்கோம். வெப்3 யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணணும். ஸோ அப்போ ஏற்கனவே டிப்ளாய் ஆன ஸ்மார்ட் கான்ட்ராக்டை டெலீட் பண்ணிடலாம். இல்லை இப்போ டிப்ளாய். ஸோ வெப்3 ப்ரொவைடர் இருக்குது, டிப்ளாய் அப்படிங்கிறது கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ டிப்ளாய் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே டிப்ளாய் கான்ட்ராக்ட்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மெசேஜ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல காப்பி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராக்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணும். கான்ட்ராக்டோட இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணணும், அதேமாதிரி கான்ட்ராக்டோட அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸையும் நம்ம காப்பி பண்ணி ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் இந்த சாலிடிட்டி வைஸ் ப்ரோக்ராமிங் ரெமிக்ஸில் இது ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது ப்ரோக்ராம் பண்ணலாம். HTML ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடு நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடு இப்போ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லெட்டஸ் என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ MKDIR BLK பிளாக் பார்ட் 6 அப்படின்னு வச்சுக்கலாம். பிளாக் பார்ட் 6 ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். பிளாக் பார்ட் 6க்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா npm இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ npm init -y ஓகே, npm இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இனிஷியல் ஆப்ரேஷன் இஸ் ஓவர். தென் அடுத்தது நம்மளுக்கு தேவையான வெப்3 வேணும். ஸோ npm இன்ஸ்டால் web3 -save அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ web3 அப்படிங்கிறது இங்கே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் npm யூஸ் பண்ணி நம்ம web3ங்கிறது இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கோம். இன்ஸ்டால் பண்ணோன்னா இதுக்கு ஈக்குவலண்டான அப்டேட் வந்து package.jsonல டிபெண்டன்சியில் ஆட் ஆயிரும். ஓகே, இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு கம்ப்ளீஷன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு index.html ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம், எம்டி ஃபைல். அதில் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு HTML ஃபைலுக்குள்ளே எப்படி வந்து இந்த ரெமிக்ஸ் கான்ட்ராக்டை web3 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம் அலாங் வித் கனாஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபைன், இப்போ வந்து இது முடிஞ்சு web3 இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் போயிட்டு ஸோ இதில் பிளாக் பார்ட் 6 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே பண்ணியாச்சு. ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறமேல தென் வில் பி ஹேவிங் திஸ். ஸோ இதில் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம், டச் index.html கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு HTML டாக்குமெண்ட்டு டைப் பண்ணலாம். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML. ஸோ அதில் HTML டேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஸோ லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். ஸோ வித்தின் திஸ் டேக்கில் ஒரு ஹெட்டு,
ஒரு ஹெட்டிங் போர்ஷன். ஸோ ஹெட்டில் என்னென்னா நம்ம ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ டைட்டில் deploying remix contract அப்படின்னு வச்சுப்போம். using web3 provider வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தேவை. என்ன ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது நம்ம எந்த லொக்கேஷன், சோர்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட் என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஸோ இது நம்மளோட கரண்ட் லொக்கேஷனில் நோட் அண்டர்ஸ்கோர் மாடியூல்ஸில் இருக்குது. ஸோ நோட் அண்டர்ஸ்கோர் மாடியூல்ஸில் web3 அப்படிங்கிற டைரக்டரிக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரிக்குள்ள web3 min.js அப்படிங்கிற லொக்கேஷனை தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த JS ஃபைல் தான் ஸ்கிரிப்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஹெடர் போர்ஷன் வந்து ஓவர். ஸோ ஹெடர் போர்ஷன் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பாடி ஆஃப் த HTML ஃபைலுக்கு போய்க்கலாம். ஸோ பாடி ஆஃப் த ப்ரோக்ராமில் ஒரு ஹெட்டிங் ஒன்று வச்சுக்கலாம், h1. deployment of remix smart contract அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்கிரிப்ட் வந்து web3 யூஸ் பண்ணியிருக்கோம், web3.js யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம web3 வந்து இப்போ ஏற்கனவே ரெமிக்ஸ் ஐடியில் ஆன்லைன் ஐடியில் என்ன என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கோம்னா web3 ப்ரொவைடர்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8555 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது வந்து கணேஷோட கம்யூனிகேஷனில் இருக்குது, RPC கம்யூனிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செக் பண்ண போகிறோம் web3 அப்படின்னு ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ டைப் ஆஃப் web3 அப்படின்னு செக் பண்ணுறோம். டைப் ஆஃப் web3 இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டா அப்படின்னா டிஃபைன் பண்ணலையா. நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கரண்ட்டாக என்ன ப்ரொவைடர் இருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் இட் இஸ் அன்டிஃபைன்ட், ஸோ web3 அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ நியூ web3 ஆஃப் web3 டாட் கரண்ட் ப்ரொவைடர் அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே web3 டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்ஸ் பார்ட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் இது இப்போ இந்த நம்ம டைப் பண்ணியிருக்க கோடு வந்து இட் இஸ் ஆக்சுவலி டேக்கன் ஃப்ரம் web3.js ஓட கோட்லேருந்து எடுத்தது தான், ஐ மீன் டாக்குமெண்டேஷன் பேஜ்லேருந்து எடுத்தது தான். ஸோ இப்போது இல்லை அப்படின்னா web3 இஸ் ஈக்குவல் டு நியூ web3 ஆஃப் நியூ web3 டாட் ப்ரொவைடர் providers dot http provider of. இப்போ இந்த சின்டாக்ஸ் எல்லாமே நம்ம இதுலேருந்து எடுத்தது தான். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8545. தட்ஸ் ஆல். இப்போ இந்த கோடு இப்போ நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்க கோடு வந்து ஃபுல்லுமே
web3.js அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன், அதோட டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுத்தது தான். எப்படி வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ரொவைடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆர்பிசி யூஸ் பண்ணி எப்படி 8545 அப்படிங்கிற போர்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மெத்தட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம எல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஃபால்ட் அக்கௌண்ட் எடுத்துக்க போகிறோம். பேசிக் அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். web3.eth.default account is equal to web3.eth.accounts of 0 அப்படின்னா 0th அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம், டிஃபால்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ வேர் இப்போ தான் நம்ம கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுறோம். வேரியபிள் is equal to remix contract is equal to new web3.eth.contract. இது வந்து கிளாஸ் கேபிட்டல் சி கான்ட்ராக்ட் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துட்ட அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸை காப்பி பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம கான்ட்ராக்டோட அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 ஸ்டெப்பு நம்ம இங்கே பண்ணணும். ஸோ இப்போ தான் பண்ணலாம். அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். நம்ம ரெமிக்ஸ் ஐடி போய்ட்டு, ஸோ இங்கே கம்பைல் பண்ணது லொக்கேஷனுக்கு போயிட்டோம்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஏபிஐ இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா காப்பி ஆகிடும். இட் இஸ் காப்பீட். ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஸோ இங்கே ஏபிஐ அப்படிங்கிற லொக்கேஷனில் இது பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது கான்ட்ராக்ட் அட்ரஸ் போகணும். கான்ட்ராக்ட் அட்ரஸுக்கு இங்கே டிப்ளாய் அண்ட் ரன் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மெசேஜஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ அங்கே மெசேஜஸ்க்கு ரைட் சைடில் காப்பி அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது காப்பி ஆகிடும். தென் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஸோ இங்கே இது கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சது. காப்பி பண்ணதுக்கப்புறமேல ஸ்க்ரால் டவுன், தென் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து let us compile this code and do it from fresh. ஸோ கம்பைல் பண்ணிடலாம். அடுத்தது கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணிவிட்டு web3 ப்ரொவைடர் தான் இருக்குது. ஸோ டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ now we can use this ID. நான் இன்னொரு தடவை கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணியிருக்கேன். கான்ட்ராக்ட் ஐடி மாறிடுச்சு. அடுத்தது ஏபிஐ என்ன இருக்குன்னு பார்ப்போம். கம்பைல் ஆப்ஷன் ஏபிஐ அப்ளிகேஷன் பைனரி இன்டர்ஃபேஸ் காப்பி பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அதை பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறமேல அடுத்த ஸ்டெப் வந்து var ஸ்பேஸ் டெஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சும்மா வச்சுருக்கேன். இஸ் ஈக்குவல் டு
is equal to remix contract dot options dot address அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் இதை வந்து நம்ம சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். console dot log of test address அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். let us check is it working or not அப்படின்னு நம்ம சும்மா அதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசரில் என்ன பண்ணலாம்னா ஹோமில் பிளாக் பார்ட் 6 அப்படிங்கிற டைரக்ட் லொக்கேஷன் போயாச்சு. அதில் இந்த index.htmlங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா க்ரோமில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிமிக்ஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஹோம் பேஜ் வருது. ஸோ இங்கே இந்த செட்டிங்ஸில் போயிட்டு மோர் டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருது. அப்போது எனக்கு இங்கே ஆன்சர் வந்து என்னென்னா 0x423 அப்படின்னு வருது. ஸோ இங்கே கனாஷில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க கான்ட்ராக்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் 0x425 அப்படிங்கிறது இந்த நம்பர் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இந்த பார்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து இது அந்த ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கமெண்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டிப்ளாய் பண்ண கான்ட்ராக்டோட இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரெமிக்ஸ் கான்ட்ராக்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ ரெமிக்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அதில் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்குது. மெத்தட்ஸ் டாட் இது எல்லாமே நான் web3.js டாக்குமெண்டேஷன் பேஜ்லேருந்து நான் லேர்ன் பண்ணி அது நான் யூஸ் தான் இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மெத்தட்ஸ் டாட் கெட் மெசேஜ் டாட் கால். ஸோ அந்த கெட் மெசேஜை வந்து நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நம்ம கன்சோலில் டிஸ்பிளே பண்ணலாம். கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுக்கும்போது அதை நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. நான் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணலாம். நம்ம இங்கே டிப்ளாய் பண்ணிட்டோம். டிப்ளாய் பண்ணிவிட்டு இந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் செட் பண்ணி பார்க்கலாம். ஹாப்பினஸ் அப்படின்னு டைப் பண்ணி செட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இப்போ செட் மெசேஜ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே ப்ரௌசர்லேயே இந்த டிப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் கொடுப்போம். ரீலோட் கொடுத்தோம் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிற இங்கே இந்த இது வந்து ரீட்ரைவ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த கோட் மூலயமா ரெமிக்ஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் என்ன இது இன்ஃபர்மேஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்ட்ரிங்கை செட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே கெட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா இங்கே அந்த கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ இப்போ இங்கே இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனாஷில் வந்து இங்கே அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ பிளாக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா 3 பிளாக் ஆட் ஆகிருக்கு. 3மே டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே டிரான்சாக்ஷன் பாருங்கள், 3 டிரான்சாக்ஷன். ஒன்று வந்து கான்ட்ராக்ட் கால், இன்னொன்று வந்து 2 கான்ட்ராக்ட் கிரியேஷன், ஒன்று வந்து கான்ட்ராக்ட் கால்னு இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே டு த அட்ரஸ் கான்ட்ராக்ட் அட்ரஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 423 அப்படிங்கிற கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் இருக்குது. 423 அப்படிங்கிற கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் இருக்குது.
ஃப்ரம் அட்ரஸ் பார்த்திங்கன்னா EC236 அப்படின்னு இருக்குது. நம்ம அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த EC23 அப்படிங்கிறதுல தான் இந்த அக்கௌண்ட்லேருந்து தான் இந்த ஆக்சுவலாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா நம்ம டிஃபால்ட் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் 0 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அக்கௌண்ட் 0வில் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கணேஷோட ஃபஸ்ட் அக்கௌண்ட் 0th அக்கௌண்ட் EC23 அப்படிங்கிறது தான் யூஸ் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அது இனிஷியேட் பண்ண ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா EC232 அப்படிங்கிற கணேஷோட 0th அட்ரஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரான்சாக்ஷன் ஆஸ் இருக்கும். அது கிரியேட் பண்ணது எல்லாமே கிரியேட்டட் அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் இந்த இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹாப்பினஸ் எடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ஒன்று மார்வெலஸ் அப்படின்னு ஒன்று நம்ம கொடுத்து செட் மெசேஜ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் கொடுத்தோம் அப்படின்னா மார்வெலஸ் அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கு. வித் திஸ் நம்ம பார்ட் 6 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.